போலாமா? லைவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கண்ட்ரோல் சிஸ்டமோட டிஸ்கஷனுக்கு போயிடலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ விசிபிள் தானே? ஸோ இது நம்ம இன்ஸ்டியூட்டோட அச்சீவர்ஸ் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம போவோமா? ரிமைனிங் இது நம்ம இன்ஸ்டியூட்ல ரன் ஆயிட்டு இருக்கிற நம்மளோட கோர்சஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபர்தர் டீடைல்ஸ். அடுத்ததா நெக்ஸ்ட் இது கோர்ஸோட ஃபீச்சர்ஸ். இங்க உங்களுக்கு 6 months பர்சனல் கைடன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 6 months பர்சனல் கைடன்ஸ் ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா? ஸோ இங்க உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். அதுக்கு அடுத்ததா உங்களுக்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கும். சம்திங் இதுதான் நம்மளோட டீடைல். இது நம்ம இன்ஸ்டியூட்டோட கான்டாக்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ அடுத்து போகுமா? ஸோ இதுதான் என்னோட கிவன் கொஷின். இப்போ இந்த கிவன் கொஷின் ட்ரை பண்ணீங்களாப்பா? கண்ட்ரோல்ஸ் டெஸ்ட் எழுதினீங்களா? ஸோ கண்ட்ரோல்ஸ் டெஸ்ட் எழுதினீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம போவோமா? கிளியரா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸோ டிஸ்கஷனுக்குள்ள போகலாம். ஸோ இவங்க கிவன் ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த கிவன் சிஸ்டமோட ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த நெட்வொர்க் இஸ் 1 - e to the power -at. Then its unit impulse response will be. ஸோ அப்போ இதோட யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிளியரா? ஸோ இவனோட ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கிவன் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. இது என்னோட கிவன் சிஸ்டம். ஸோ இந்த கிவன் சிஸ்டமுக்கு என்ன இன்புட் கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் அ ஸ்டெப் இன்புட் ஃபர்ஸ்ட் கேஸ்ல. ஓகேயா? இது என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த மாதிரி என்ன கொடுக்குறேன்னா தட் இஸ் a ஸ்டெப் இன்புட் u of t. ஓகேயா? ஸ்டெப் இன்புட் u of t கொடுக்குறேன். ஸோ இதுக்கான அவுட்புட் ரெஸ்பான்ஸ் என்ன வருது அப்படின்னு பாருங்க. இதுக்கான அவுட்புட் ரெஸ்பான்ஸ் இஸ் 1 - e to the power -at. ஓகேயா? 1 - e to the power -at தான் அதோட ரெஸ்பான்ஸ். அடுத்த முறை என்ன கேட்குறாங்க பாருங்க. ஸோ தென் அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த சிஸ்டமுக்கு யூனிட் இம்பல்ஸை நீங்க கொடுத்தீங்கன்னா அதே சிஸ்டம் தான் யூனிட் இம்பல்ஸ் இன்புட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா அதோட அவுட்புட் ரெஸ்பான்ஸ் y என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட அவுட்புட் ரெஸ்பான்ஸ் y என்ன? ஓகேயா? என்னோட சிஸ்டம் இஸ் ஸ்டெப் இன்புட். அப்ப என்னோட ரெஸ்பான்ஸ் அதே சிஸ்டம் இந்த முறை இம்பல்ஸ் இன்புட். இம்பல்ஸ் இன்புட் எப்படி நம்ம எழுதுவோம்? தட் இஸ் டெல் ஆஃப் டி. சோ இது டெல் ஆஃப் டி. இதை நம்ம லாப்லாஸ்ல எப்படி எழுதலாம்? 1/s ன்னு எழுதலாம். இதை லாப்லாஸ்ல எப்படி எழுதலாம்? 1 ன்னு எழுதலாம். சோ இது டைம் டொமைன்ல, another one is in a frequency டொமைன்ல. சோ கரெக்டா? அப்ப இதுக்கான எக்ஸ்பிரஷன் y என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடுத்து நம்ம இதுக்கு ஈஸியா ரெண்டு வழியில கண்டுபிடிக்கலாம். சோ இன்புட் பை அவுட்புட் ரேஷியோவை எடுத்து சிஸ்டமோட டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? சிஸ்டமோட டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டு அடுத்ததா அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு கிவன் இன்புட்டை மாத்தி ரெஸ்பான்ஸை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது ஒன் வே ஆஃப் சால்விங் த கொஸ்டின். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம கிளாஸ்ல சில திங்ஸ் பார்த்திருப்போம். ஸ்டெப் இன்புட், ரேம்ப் இன்புட், இம்பல்ஸ் இன்புட். கரெக்டா? சோ இதுதான் என்னோட கேடர். சோ இது வந்து இன்டகிரேஷன் ஆர்டர், இது வந்து நம்மளோட டிஃபரன்ஷியேஷன் ஆர்டர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது என்னோட இன்டகிரேஷன் ஆர்டர் அண்ட் திஸ் இஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆர்டர். சோ இப்போ இங்க என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஸ்டெப் இன்புட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான அவுட்புட் கேட்கறாங்க. திஸ் இஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆர்டர், ரைட்? ஓகே, ஸ்டெப் இன்புட்டுக்கு அவுட்புட் தெரிஞ்சிருக்கு. அப்போ என்னோட இம்பல்ஸ் இன்புட்டுக்கு அவுட்புட் தெரியணும்னா அப்ப என்னோட ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க இருக்க இவன் வேணும். கரெக்டா? நான் இங்க இருக்கேன், எனக்கு இவன் வேணும். அப்ப என்ன பண்ணணும்? நான் வந்து கீழ இருந்து மேல போனோம்னா ஐ மஸ்ட் டிஃபரன்ஷியேட். ஓகேங்களா? சோ நான் என்னதான் பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் தான் பண்ணணும். ஓகேயா? நான் ஸ்டெப்ல இருக்கேன், எனக்கு என்ன வேணும்? இம்பல்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் தான் பண்ணி ஆகணும். சோ கரெக்டா? அப்ப therefore சிம்பிளா டிஃபரன்ஷியேட் த ஸ்டெப் ரெஸ்பான்ஸ், you will get the impulse response. இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா just d/dt of step response. So step response நமக்கு தெரியும், that is d/dt of 1 - e to the power -at. சோ இப்போ என்னப்பா ஆகும்? e to the power at பண்ணா என்னவா ஆகும்? e to the power at பண்ணா
that is same e to the power at. minus at பண்ணா minus e to the power minus eat. கரெக்டா? e to the power minus at பண்ணீங்கன்னா that is minus of e to the power minus 18 வரும். so அப்ப therefore இங்க என்ன வரும்? ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்குது. அப்ப minus of into minus e to the power minus 80. கரெக்டா? minus of into minus e to the power minus 80 into a வரும். minus a தான் அது. ஓகேங்களா? அது minus a. அப்ப என்ன ஆகும்னா into a இங்கேயும் வரும். ஏன்னா இது 1 ஓட முடியல. that is a ஓட இருக்கு. at இருக்கு. xt இருந்தா that is t வரும். இங்க 18 இருக்கறனால that is a ன்னு வருது. ஓகேங்களா? அப்ப therefore ஃபைனலா அப்ப நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுப்பா? e to the power minus at a e to the power minus 80. கிளியரா? a e to the power minus 80 அப்படின்ற என்னோட given response தான் கிடைக்குது. so up to this புரியுது இல்லப்பா? அப்ப therefore ஆப்ஷன்ல இருக்கா? yes, a e to the power minus 80. ஓகேயா? இதுதான் என்னோட given response. so easy தானே? ஓகேயா? the given question easy தானேப்பா? so வாய்ஸ் எல்லாம் ஆடிபிளா இருக்கு. கிளியர் தானே? போலாமா? ஓகே, அடுத்த क्वेश्चन போலாம்ல அப்போ? ஓகே, அப்ப அடுத்த क्वेश्चन போவோம் நம்ம. சோ அடுத்த क्वेश्चन இதான் என் given transfer function பா. சோ சாரி, block diagram. ஓகேயா? இதான் என்னோட given block diagram. என்ன கேக்குறாங்க? what is the overall transfer function of the block diagram below? சோ அப்போ என்னோட இந்த block diagram கூட overall transfer function என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கரெக்டா? என்னோட overall transfer function என்ன? இது எப்படிப்பா நம்ம கால்குலேட் பண்ணலாம்? transfer function என்ன? first of all, transfer function is output by input. ஓகேயா? transfer function is output by input. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்பா? அப்போ transfer function னா output by input ன்னு சொல்லலாம். அப்ப output என்னது? that is c. input என்னது? that is r. c by r நீங்க find out பண்ணணும். இங்க டைரக்டா ஃபார்வர்ட் பார்த்தா எழுதலாமான்னா கிடையாது. இங்க நமக்கு இப்படி ஒரு பாத் கிடையாது. இப்படி போகவும் நமக்கு பாத் இல்ல. சோ இப்ப நான் எப்படி எழுதுறேன்னா, சோ இப்ப பாருங்க, இந்த எக்ஸ்பிரஷனா எழுதுங்க. இந்த given block diagram ஒரு சிக்னல் ஃப்ளோ எக்ஸ்பிரஷனா நம்ம எழுத போறோம். சோ இப்ப பாருங்க, சோ இந்த இடத்துல இங்கிருந்து, அதாவது என்னோட அவுட்புட்டுக்கு போனோம்னா எத்தனை வழி இருக்கு? இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போனோம். சோ அதுக்கப்புறமா இப்படி வந்து இப்படி போக முடியுமா? என்னால முடியாது. அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டு சிக்னலுமே G2 வழியா தான் போயிருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தா என்ன வருது பாருங்க, G1ல இருந்து ஒரு பாத்து வந்திருக்கலாம். அடுத்ததா பாருங்க, G6, G1, G3. இது G3, இது பிளஸ், இது மைனஸ். ஓகே, இப்படி வந்து வரணும். இல்லனா இவனோட அவுட்புட்டை ஒரு ஃபீட்பேக்கா கொடுத்திருக்காங்க. தட் இஸ் C into H1. கரெக்டா? இந்த பாத்தோட லூப் கெயின் மட்டும் சொல்றேன். இந்த பாத்தோட கெயின் இஸ் C into H1. இந்த பாத்தோட கெயின் என்னப்பா? தட் இஸ் R G3. கரெக்டா? இந்த பாத்தோட கெயின் இஸ் R G3. இந்த பாத்தோட கெயின் இஸ் CH1. அப்ப இந்த ரெண்டுமே என்ன ஆகுது? மைனஸ் ஆகுது. ஃபர்தரா அது போயிட்டு இந்த G1ஓட ஆட் ஆகுது. கிளியரா? அது போயிட்டு இந்த G1ஓட ஆட் ஆகுது. இது ஒரு லூப்போட கெயின், இந்த பாத்தோட கெயின், இது இந்த பாத்தோட கெயின். அடுத்ததான் இந்த ரெண்டு பாத்து என்ன ஆகுது? சோ இதுல இருந்து இதை வந்து மைனஸ் பண்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க, நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. சோ கிளியரா? விசிபிளா இல்லையா அந்த கலரு? சோ வேற பிளாக்கே எடுத்துக்குவோம். ஓகேயா? CH1. so this is RG3. கரெக்டா? சோ இதுதான் என்னோட பாத்தோட கெயின்ஸ். இப்போ நான் இந்த ஃபர்தர் பாத் எப்படி எழுதலாம்னா, இங்க பாருங்க, R இன்புட் இன்டு G1. அடுத்ததா அப்படி போக ஒரு பாத் இருக்கு. அது கூட என்ன ஆட் ஆகுது பாருங்க, இந்த லூப் கெயின் ஆட் ஆகுது. அப்போ பிளஸ் R G3, R G3. அடுத்ததா இங்க பாருங்க, இவன் ஒரு மைனஸ். அடுத்ததா CH1. கிளியரா? சோ ஃபைனலா இந்த பாயிண்ட்க்கு வந்த கெயின்ஸ் இதுதான். இந்த பாயிண்ட்க்கு வந்த கெயின் என்ன? தட் இஸ் RG1. அடுத்து இந்த பாயிண்ட்க்கு வந்த கெயின் என்ன? RG3. அடுத்து இந்த பாயிண்ட்க்கு வந்த கெயின் என்ன? சோ CH1. சோ இப்போ இது யாரோட மல்டிப்ளை ஆக போகுது? இந்த இடத்துக்கு இவ்வளவு கெயின் இருக்கு. இப்போ இந்த கெயின்ல இருந்து அவுட்புட்டுக்கு போக
G2 வழியா தான் நம்ம போனோம். அப்ப into G2 is equivalent to C. கரெக்டா? into G2 is equivalent to C நம்ம எழுதலாம். கரெக்டா? into G2 is equivalent to C. அப்போ இங்க ஒரு C இருக்கு. அப்ப அந்த C அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். சோ என்னோட R எல்லாம் தனியா பிரிங்க, G எல்லாம் தனியா பிரிங்க. அப்ப therefore RG1 அடுத்ததா பிளஸ் RG3 அடுத்ததா சாரி இப்ப இந்த G2 மல்டிப்ளை இருக்குல்ல, அப்ப therefore you have to multiply this RG1 RG2 அடுத்ததா RG2 G3. சோ அடுத்ததா இவன் வந்து மைனஸ் CH1 G2 is equivalent to C. CH1 G2 is equivalent to C. அப்ப therefore R நான் காமனா வெளியே எடுத்தேன்னா G1 plus G2. சோ இங்க இருக்கு. அடுத்து இங்க G2. சோ இல்ல G2 காமனா இருக்கு. அப்ப G2 வெளியே எடுத்துக்கிறேன். RG2 வெளியே எடுத்துக்கிறேன். RG2 வெளியே எடுத்தேன்னா G1 plus G3. அடுத்ததா நெக்ஸ்ட் இங்க மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ். சோ C plus CH1 G2. C plus CH1 G2. சோ கிளியரா? அப்ப பாருங்க, அப்ப ஃபைனலா எனக்கு இதுல இருந்து C வெளியே எடுத்துக்கிறேன். சோ C வெளியே எடுத்தா C is equivalent to 1 plus H1 G2. அப்ப எனக்கு என்ன வேணும்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா C by R. அப்ப therefore C by R is equivalent to 1 plus G2 H1 divided by G2 G1 plus G2 G3. சோ இருக்கா? எங்கேயோ மிஸ் ஆயிருக்கா? ஆமா, திருப்பி எழுதி இருக்கும். C by R தானே வேணும். அப்ப அப்படியே உல்டாவா எழுதிட்டேன். R by C ன்னு எழுதிருக்கேன். சோ C by R is equivalent to, சோ எனக்கு என்ன வேணும்? இருங்க, RG2 ஆமா G2 G1 அடுத்ததா G2 G2 G3 டிவைடட் பை அடுத்து என்ன இருக்கும்? சோ R அங்க தான் இருக்கும். அடுத்து இங்க என்ன இருக்குன்னா 1 plus G2 H1. கரெக்டா? இதுதான் என்னோட given ஆன்சர். இருக்கா? G2 G1 G2 plus G2 G3 1 plus G2 H1 அவைலபிளா? கிளியரா? இது எப்படி நம்ம ஆன்சர் பண்றோம் அப்படின்னு புரியுது இல்லப்பா? சோ ஈஸி தானே. அடுத்த क्वेश्चन போலாமா? ஓகே, அடுத்து ஒரு தியரி. the signal flow graph is ஓகேங்களா? the signal flow graph is appropriated for which of the following system? signal flow graph வந்து என்ன சிஸ்டம்க்கு நம்ம டெரைவ் பண்றோம்? signal flow graph and transfer functions. signal flow graph and transfer functions are derived for the linear systems. கரெக்டா? LTI system பர்టిక్యులரா பாத்தீங்கன்னா சோ என்னோட signal flow graphும் transfer functionும் it is derived for the LTI system. So LTI systemனா என்னப்பா? That is linear time invariant system. கிளியரா? linear time invariant system க்கு பேரு தான் LTI system. So கரெக்டா? signal flow graph is appropriated for which of the following system na? That is for the LTI system க்கு தான். அடுத்த क्वेश्चन போவோமா? So in a signal flow graph loop, so ஒரு loop which does not passes any common node. So ஒரு லூப் இருக்குப்பா, அது எந்த ஒரு காமன் நோடோடையுமே டச் ஆகல அப்படின்னா தட் இஸ் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கேஸ்ல வரையறோம். ஓகே, சோ இந்த லூப்பும் அந்த லூப்பும் இருக்கு, ரெண்டுத்துக்கும் எந்த காமன் நோடும் கிடையாது. இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. சோ ஒருவேளை நான் இப்படி வரையறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்க, இந்த நோடு இஸ் காமன் ஃபார் திஸ் லூப் அண்ட் திஸ் லூப். அப்ப இந்த நோடு இஸ் காமன் ஃபார் திஸ் லூப் அண்ட் திஸ் லூப். அப்ப therefore இந்த ரெண்டு கேஸ்ல இந்த நோடு ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கிறதுனால அது காமன் நோடு. ஆனா இந்த டயக்ராம்ல இது இல்லைன்னா பாருங்க, எஸ் இப்ப பாருங்க ரெண்டுத்துக்கும் காமன் இல்ல. சோ அவன் தனி இவன் தனி. அப்ப தட் இஸ் நான் டச்சிங் லூப்பை மட்டும்தான் இவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. சோ கிளியரா?
அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா இந்த நான் டச்சிங் லூப்பை தான் உங்களுக்கு கேட்கறாங்க. ஸோ புரியுது இல்ல? அடுத்த கொஸ்டின் போகுமா? அடுத்த இதுதான் என்னோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், சாரி என்னோட பிளாக் டயக்ராம். என்ன கேட்கறாங்கன்னா they are asking the transfer function of the following system. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் உங்களுக்கு கேட்கறாங்க. ஸோ கிளியரா? அப்ப இது எப்படி எழுதலாம்? இந்த லூப்பை நான் வந்து அப்படியே லூப் கெயினோட எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த லூப்பை நான் லூப் கெயினோட எழுதிக்கிறேன். தென் சால்வ் பண்றேன். சிக்னல் ஃப்ளோ கிராஃப் ஈஸியா எனக்கு கிடைச்சிரும். அப்புறம் நான் சால்வ் பண்ண எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ கிளியரா? அப்ப இதை சால்வ் பண்றேன். திஸ் இஸ் G1 GA போல கரெக்டா? ஸோ இந்த ஃபார்வர்ட் பாத்துல GA. ஸோ இல்லைன்னா நீங்க டைரக்டா கூட எழுதிக்கலாம். ஸோ என்ன கேட்கறாங்க? CFS by RFS தானே கேட்கறாங்க. ஸோ டைரக்டா கூட நீங்க எழுதிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எத்தனை ஃபார்வர்ட் பாத் இருக்குன்னு பாருங்க. எஸ், திஸ் இஸ் ஒன் பாத் GA GB. கரெக்டா? வேற பாத் இருக்கா? இப்படி போக முடியாது. அடுத்ததா எஸ், இது ஒரு பாத்தா? இல்ல, இது ஒரு பாத் இல்ல. இதோட ஆரோ இப்படி இருக்கு, மைனஸ்ல இருக்குல்ல. இங்க பாருங்க, இப்படி ஒரு ஃபீட்பேக் போல இது. ஓகேயா? அப்போ இதுவும் ஃபீட்பேக், இதுவும் ஃபீட்பேக். அப்போ இது மட்டும் தான் ஆரோஸோட டைரக்ஷன்ஸ். கிளியரா? அப்ப therefore GA GB அப்படின்றத ஒரே ஒரு ஃபார்வர்ட் பாத்து. அந்த ஃபார்வர்ட் பாத்து எல்லா லூப்பையும் டச் பண்ணி இருக்குது. அதனால there is no நான் டச்சிங் லூப். கரெக்டா? அதனால there is no நான் டச்சிங் லூப். அப்போ ஃபார்வர்ட் பாத் டிவைடட் பை அடுத்து 1 மைனஸ் லூப் கெயின் எழுதணும்ல. 1 மைனஸ் லூப் கெயின். இப்போ ஃபர்ஸ்ட் லூப்போட கெயின் பாருங்க, GAHA மைனஸ் அங்க இருக்கு. ஃபீட்பேக் நெகட்டிவ், அதனால இங்க ஒரு பாசிட்டிவ். ஓகே, அங்க நெகட்டிவ் ஃபீட்பேக்ன்றனால இங்க பாசிட்டிவ். தட் இஸ் GAHA. அடுத்ததா நெக்ஸ்ட், இங்க அகைன் மைனஸ் சைன்ல இருக்கு, ஃபீட்பேக் மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் பாசிட்டிவ். அப்ப therefore GBHB. கரெக்டா? அவ்வளவுதான், வேற லூப்பே கிடையாது. கரெக்டா? சோ அவ்வளவுதான், நமக்கு வேற லூப் இல்ல. பார்ப்போம். சோ இது என்னோட ஃபார்வர்ட் பாத்து. அடுத்ததா சோ இந்த வழியா போக முடியாது, இந்த வழியாவும் நான் போக முடியாது, பிகாஸ் இதுதான் ஆரோவா இருக்கு. அப்ப இது ஒரு லூப், இது ஒரு லூப். திஸ் இஸ் அவ்வளவுதான். அப்ப GA GB by 1 plus GA. சோ இதுதான் நினைக்கிறேன். அப்ப GA GB HA HB. சோ இல்லைன்னா இந்த விசிபிளா இல்ல அந்த கிவன் கொஸ்டின் சரியா, அதுல ஏவா பியா அப்படின்னு சரியா தெரியல. சோ பார்ப்போம் அது கிவன் என்னன்னு. ஸோ இதுதான் நினைக்கிறேன் பையங்க. மேபி வேல்யூஸ் மாறி இருக்கலாம். ஓகேயா? வேல்யூஸ் மாறி இருக்கலாம். இது கிளியரா நமக்கு இது ஏவா பி அப்படின்னு சரியா தெரியல. ஓகேயா? அடுத்ததான் நெக்ஸ்ட் போலாம். ஸோ இதுதான் என்னோட கிவன் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த முறை. ஸோ இல்ல இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அதுதானே 1 plus 0.2 e to the power minus 60t minus 1.2 e to the power minus 10t. இது என்ன? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். கிளியரா? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. Impulse response is given. They are asking the closed loop transfer function. கரெக்டா? என்னடா closed loop transfer function என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. So impulse response னா என்னப்பா? Inverse Laplace of transfer function. அப்ப therefore you have to take the Laplace. அப்ப நீங்க இதுக்கு Laplace எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா எக்ஸ்பிரஷனே கிடைச்சிரும். அப்ப therefore so நீங்க லாப்லாஸ் எடுத்தீங்கன்னா e to the power minus at க்கு ஃபார்முலா என்னன்னு தெரியணும். அது மட்டும் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ 1 divided by s plus a. சோ கரெக்ட்டா? e to the power 18 னா 1 divided by s plus a. ஜஸ்ட் அத நான் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். புரியுதா? அப்ப therefore இதுக்கு லாப்லாஸ் எழுதுனேன்னு வெச்சுக்கோங்களேன். இதுக்கு லாப்லாஸ் எழுதுனா 1 க்கு லாப்லாஸ் எழுதுனா that is 1 by s. ஓகேயா? டைம் டொமைன்ல இருக்குல்ல எல்லாமே, frequency டொமைன்ல மாத்துறேன். that is s டொமைன். டி டொமைன்ல இருக்கிறவன எஸ் டொமைனுக்கு மாத்துறதுக்கு தான் லாப்லாஸ் பண்றோம். அப்ப லாப்லாஸ் எடுத்தா 1 க்கு லாப்லாஸ் எடுத்தா 1,
அடுத்ததா e to the power minus at ஓட ஃபார்முலா 1 by s plus at. அப்ப நியூமரேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க, பிளஸ் 0.2 divided by s plus 60. கரெக்டா? 0.2 divided by s plus 60. 0.2 divided by s plus 60. அடுத்ததா minus 1.2 divided by s plus 10. Minus 1.2 divided by s plus 10. The expression for the closed loop transfer function is what? So, என்னோட given closed loop transfer function ஓட expression என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Just இதுதான்ப்பா. இதை நீங்க கொடுத்திருக்கானா? கொடுக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? You need to solve. அப்ப என்ன பண்ணணும்? அடுத்ததா காமனா இதுல யாரெல்லாம் இருக்கானோ அவனை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்ப பாருங்க, இதுல என்ன இருக்கு? s plus 60 s plus 10 இருக்கு. s அப்ப எல்லாத்துலயும் s plus 60 s plus 10 இருக்கு. அப்புறம் அந்த ஃபர்தரா அந்த நியூமரேட்டரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அந்த நியூமரேட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சிரும். அப்போ 1 by s plus இப்போ இந்த 0.2 நம்ம எப்படி எழுதலாம்? 1 by 5 எழுதலாமா? அடுத்து 1.2 நம்ம எப்படி எழுதலாம்? 6 by 5 எழுதலாமா? அப்படியே எழுதி நீங்க அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ அகைன் இது இம்பல்ஸ் இன்புட்டுக்குன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப என்ன பண்ணணும்? டிவைடட் பை 1 by s போடணும். ஓகேங்களா? இம்பல்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால டிவைடட் பை 1 by s போடணும் நீங்க. அப்பதான் உங்களுக்கு க்ளோஸ்டு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இது ரெஸ்பான்ஸ் கிளியரா இங்க இருக்குல்ல? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ன்றது இது அவுட்புட். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ன்றது தட் இஸ் அவுட்புட் y of t அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேயா? ஆனா க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்னப்பா? க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா y of t by x of t, அவுட்புட் பை இன்புட். கரெக்டா? அவங்க என்ன கேக்குறாங்க? க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கேக்குறாங்க. ஆனா என்னதான் கொடுத்திருக்காங்க? y of t, அவுட்புட்டை தான் கொடுத்திருக்காங்க. அப்ப அவுட்புட் பை இன்புட்டை நீங்க டிவைட் பண்ணா சோ என்ன கிடைக்கும்? எஸ், அவுட்புட் பை இன்புட்டை நீங்க டிவைட் பண்ணா அப்பதான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். அப் டு திஸ் நம்ம சால்வ் பண்ண போறது எல்லாமே y of t தான். இது என்னோட y of t. சோ அப்போ என்ன பண்ணணும்? y of t is equal to 1 by s plus 0.2 1 by 5 s plus 16 எழுதலாம். அடுத்ததா 1.2 6 by 5 s plus 10 எழுதலாம். ஜஸ்ட் இது எல்லாமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க. சோ பண்ணிட்டதுக்கு அப்புறமா டிவைடட் வித் x of t, டிவைடட் வித் x of t. சோ x of t ன்றது என்ன சொல்றாங்க? the step input, input தான் x of t. அப்போ which is 1 by s. அப்ப என்ன பண்ணணும்? you need to divide this by 1 by s. அப்ப என்ன பண்ணணும்னா divide by 1 by s. அப்ப divided by 1 by s போட்டீங்கன்னா அப்ப இவன் 1 by s போயிடுவான். அடுத்து ஃபர்தரா சோ இதோட எக்ஸ்பிரஷன் என்ன கிடைக்கும்னா சால்வ் பண்ணணும். இல்ல நான் சால்வும் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, சோ அப்பதான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். சோ அடுத்ததா இதுல 5 into s plus 60 இருக்கா. அடுத்து இங்க 5 into s plus into ல இருக்கு இல்ல? 5 into s plus 10. அடுத்து இதுல யார் இல்ல? so s into s plus 10 into 5. அடுத்து இதுல யார் இல்ல? s into s plus 60 into 5. இப்ப டிவைடட் பைல s into 5 into 5 that is 25 s into s plus 60 s plus 10 அப்படின்னு இருக்கும். ஸோ கிளியரா? அடுத்து ஃபர்தரா இதை சால்வ் பண்ணணும். நம்ம இதை சால்வ் பண்ணி டிவைடட் பை 1 by s நீங்க போட்டீங்கன்னா யூ வில் கெட், இது சொல்யூஷன் தான்ப்பா. இதை நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஃபைனலா இதை சால்வ் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 600 டிவைடட் பை s plus 10 s plus 60 அப்படின்னு கிடைக்கும். ஸோ புரியுதா? ஸோ இதுல என்ன பண்ணணும்னா அது நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு டைம் தானே ஆகுது. ஸோ சிம்பிள் தான். நான் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன். எனக்கு அவுட்புட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை, ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குனாலே அது என்ன அர்த்தம்னா அவுட்புட்டை தான் மீன் பண்ணும். ஓகேயா? ரெஸ்பான்ஸ்ன்னு சொன்னோம்னாலே அது என்னோட அவுட்புட்டை தான் மீன் பண்ணும். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இன்புட் வந்து ஸ்டெப் இன்புட்னு சொல்றாங்க. த க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேயா? அவுட்புட் கொடுத்துட்டாங்க, இன்புட் என்னன்னு தெரியும். ஆனா அவுட்புட்டை டைம் டொமைன்ல கொடுத்துருக்காங்க.
அப்ப நீங்க என்ன பண்ணணும், அவுட்புட்டை என்ன டொமைனுக்கு மாத்தணும், ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாத்தணும். ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா அதை 1/s ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். பிகாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் அவுட்புட் பை இன்புட். ஓகேயா? அப்ப therefore இதுதான் நம்மளோட 600/s plus 10 s plus 60 அப்படின்னு வரும். ஓகேயா? சோ இதுதான் நம்மளோட கிவன் ஆன்சர். சோ இங்க டினாமினேட்டர்ல s வராதுப்பா. ஏன்னா இன்புட்டால நம்ம டிவைட் பண்ணணும், அப்பதான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இன்புட்டால டிவைட் பண்ணாதான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கும். அடுத்து போகுமா? அடுத்ததா, the system sensitivity of open loop and closed loop system are respectively. open loop and closed loop system ஓட sensitivity கேக்குறாங்க. The sensitivity of open loop and closed loop system are respectively. என்னோட சிஸ்டம் ஓட open loop and closed loop system ஓட sensitivity. open loop system பொறுத்த வரைக்கும் sensitivity is 1. the closed loop system பொறுத்த வரைக்கும் 1/1 plus gh. Gன்றது ஃபார்வர்ட் பாத்தோட கெயின், ஹெச்ன்றது க்ளோஸ் லூப்போட கெயின். சோ அவைலபிளா இருக்கா? எஸ். 1/1 plus gh. சோ கரெக்ட்டா? 1 and 1/1 plus gh. சோ என்னோட ஓபன் லூப்போட கெயின், க்ளோஸ் லூப்போட கெயின். அடுத்ததா, சோ அடுத்த क्वेश्चन, what does the transfer function of a system describe for the system? சோ நம்ம கிளாஸ்லயே நம்ம பார்த்திருப்போம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம என்ன ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இனிஷியல் கண்டிஷன் இருக்கா சார்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை படிக்கிறப்போ வித்தவுட் இனிஷியல் கண்டிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை படிப்போம். கரெக்டா? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் derived without initial condition. அப்போ அதோட previous state என்ன? therefore no previous state. no previous state. கரெக்டா? therefore no previous state. that is அப்ப previous state இல்லன்னா அப்ப only present inputனால மட்டும் நடக்கிறது தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அதாவது என்னன்னா, ஒரு கெபாசிட்டர் நம்ம கிட்ட இருக்குப்பா, அந்த கெபாசிட்டர்ல எனர்ஜியே ஸ்டோர் ஆகாம இருந்து அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? அப்ப டிஃபரெண்டா இருக்கும். அடுத்து கெபாசிட்டர்ல ஒரு 10 வோல்ட் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருந்து அப்ப அதுக்கு நீங்க இன்புட் கொடுத்தீங்கன்னா அப்ப அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? டிஃபரெண்டா இருக்கும். தட் இஸ் த திங். ஓகே, அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் கெபாசிட்டர்ல எந்த எனர்ஜியும் இல்ல அப்படி படிக்கிறதுக்கு பேரு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அப்போ தேர் இஸ் நோ ப்ரீவியஸ் எனர்ஜி. ஓகே, தேர் இஸ் நோ ப்ரீவியஸ் ஸ்டேட்னு சொல்லுவோம். அப்ப therefore only zero input response. கரெக்டா? சோ எஸ், ஒன்லி ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ். இன்புட்டை ஜீரோன்னு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இன்புட்டை ஜீரோவை கொடுத்தீங்கன்னா அப்ப எப்படி ரெஸ்பான்ஸ் வரும்? வராது இல்ல. அப்போ இன்புட் இருக்கணும், ஆனா ப்ரீவியஸ் ஸ்டேட் தான் இருக்கக்கூடாது. அப்ப ஒன்லி ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஏன்னா இங்க ஜீரோன்னு சொல்றாங்க, அப்ப இன்புட் ஜீரோன்னு சொல்லக்கூடாது, இனிஷியல் ஸ்டேட் தான் ஜீரோன்னு சொல்லணும். கரெக்டா? இனிஷியல் ஸ்டேட் தான் ஜீரோ, அப்ப ஜீரோ ஸ்டேட். இதுதான் சரியான ஆன்சர். நோ ப்ரீவியஸ் ஸ்டேட்னால ஒண்ணுதான், நோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ஒன்லி தான். சோ ஒன்லி ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். அப்போ ஜீரோ ஸ்டேட்ல எந்த எனர்ஜியும் இல்ல, அப்ப இன்புட்டால மட்டும் தான் ஒர்க் பண்ணும். சிம்பிள் தான் இது. இன்புட்ல ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கலாம்னா, இந்த சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ், இந்த சிஸ்டம்ல ஆல்ரெடி எனர்ஜி இருந்திருக்கலாம், இல்லைன்னா நோ எனர்ஜி இருக்கலாம். கரெக்டா? சோ இப்போ நோ எனர்ஜில நீங்க இன்புட் கொடுத்தீங்கன்னா அந்த அப்ப அவுட்புட் வரும்ல. சிஸ்டம்க்கு நோ எனர்ஜி, இன்புட் கொடுக்குறீங்க, அவுட்புட் வருது. இதுக்கு பேரு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே, இதுக்கு பேரு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அப்ப இது சோ எஸ், அப்ப எனர்ஜி இருந்துட்டு நீங்க இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ். அதுக்கு பேரு ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ். ஆல்ரெடி எனர்ஜி இருந்து கொடுத்தீங்கன்னா ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ், எனர்ஜியே இல்லாம கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு தான் ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்றத பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் a purely zero state response. அதுல எனர்ஜி இருக்க கூடாது. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் எல்டிஐ சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எல்டிஐ சிஸ்டம்னு சொல்லியிருப்போம்.
Okay. அப்ப therefore transfer function of a system is g of s is equivalent to s plus 1 by s square plus 5s plus 10. What is the order of the system? சரி, அப்போ order of the system எங்க செக் பண்ணுவோம், அடுத்ததா டைப் ஆஃப் த சிஸ்டம் எங்க செக் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போமா. ஸோ டைப்பை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் லூப்ல செக் பண்ணணும், ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ அதோட க்ளோஸ்டு லூப்ல தான் செக் பண்ணணும். அப்போ என்னோட சிஸ்டமோட க்ளோஸ்டு லூப் நம்ம எழுதணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. அப்போ GFS the transfer function of the system GFS கொடுத்திருக்காங்க. சோ கிளியரா. சோ இப்போ நீங்க எழுதலாமா. நான் என்ன சொல்லிட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அதாவது என்னோட டைப் எங்க செக் பண்ணணும்னா என்னோட டைப் ஓபன் லூப்ல செக் பண்ணணும்ப்பா, ஆர்டர் வந்து க்ளோஸ் லூப்ல செக் பண்ணணும். அப்ப இங்க என்ன கேக்குறாங்க, ஆர்டர் தானே கேக்குறாங்க. அப்ப என்னோட கிவன் சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து g of s h of s ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ பர்టిక్యులரா ஓபன் லூப் அப்படின்னு கொடுத்தா, ஓபன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அது ஓபன் லூப்பா நீங்க கன்சிடர் பண்ணணும். அப்படி இல்லாம வெறுமனே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கான்ல இவன் வெறுமனே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கான். அப்ப therefore இது g of s h of s தான். சோ அவங்க ஓபன் லூப்னா ஓபன் லூப்னு மென்ஷன் பண்ணி காமிக்கணும். அப்படி மென்ஷன் பண்ணி காமிக்கலன்ற பட்சத்துல அந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே என்னப்பா, தட் இஸ் ஆல் ஆர் க்ளோஸ்ட் லூப். ஓபன் லூப்னா என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணி காமிக்கணும். சோ அப்படி இல்லைன்னா க்ளோஸ் லூப் தான். அப்ப இட் இஸ் a closed loop transfer function. அப்ப given கொடுத்திருக்கிற transfer function என்ன, closed loop transfer function s plus 1 divided by s square 5s plus 10. அப்போ க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட டினாமினேட்டர்ல என்ன ஹையஸ்ட் பவர் இருக்கு, ஹையஸ்ட் பவர் இஸ் 5. ஸோ க்ளோஸ் லூப்போட டினாமினேட்டர்ல ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குன்னா தட் இஸ் 5. அப்ப therefore நீங்க என்ன பண்ணலாம், that is the order, this is the order. சரி 2 பவர்ல 5 இல்லையே, 2 தான் இருக்கு. ஸோ எஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குல்ல, s ஸ்கொயர்னு இருக்குல்ல, that is the highest power, that is 2. அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஹையஸ்ட் பவர் it is 2 the answer. அடுத்து இதான் என்னோட given step input and given the input and output of the system is related by the following differentiations, then find its transfer function. இதோட transfer function நீங்க என்ன பண்ணணும்னா find out பண்ணணும். need to find out the transfer function. so இதை நம்ம எப்படி எழுதலாம், so இதுல இனிஷியல் எனர்ஜி பத்தி ஒரு கண்டிஷனும் சொல்லல. அப்ப therefore இதுக்கு transfer function எழுதுறப்போ that is s ஸ்கொயரா மாறிடும். இது s ஸ்கொயர் கரெக்டா. சோ இது s ஸ்கொயர், அடுத்ததா இது 3s, அடுத்ததா இது that is 2, அடுத்ததா இவன் that is 1 plus s அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா, இதுதான் என்னோட given function. ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல வெளியே என்ன இருக்கும்னா y of s இருக்கும். ஸோ இங்க என்ன இருக்கும்னா u of s இருக்கும். காமனா u நம்ம வெளியே எடுத்துருவோம், இங்க y வெளியே எடுத்துருவோம். அது இங்க y of s மாறிடும், அந்த சைட்ல அது u of s மாறிடும். ஸோ என்ன கேக்குறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தானே கேக்குறாங்க. அப்ப therefore y of s by u of s எழுதணும். அப்ப that is 1 plus s divided by s square plus 3s plus 2. okay 1 plus s divided by s square plus 3s plus 2. y of s divided by u of s is equal to 1 plus s divided by s square plus 3s plus 2. இதுதான் என்னோட given answer. ஆப்ஷன் இருக்கா, 1 plus s divided by s square plus 3s plus 2. yes, ஆப்ஷன் A. ஸோ புரியுது இல்லப்பா. ஓகேயா, ஸோ given questions புரியுது இல்லப்பா. என்ன டவுட் இருந்தா சொல்லுங்கப்பா. சார் சொல்லுங்க மேம். சார் EMFT லாஸ்ட் டிஸ்கஷன் நீங்க நேத்து போடலையே சார். நேத்து நம்ம போட்டிருந்தோமே. அப்படிங்களா சார், நேத்து போட்டிருந்தோம்ப்பா, நேத்துமே டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. அப்போ குரூப்ல நீங்க ஜூம் மீட் இன்வைட் பண்ணவே இல்ல. ஜூம் மீட்டிங்கா,
நேத்து Zoom லைவ்ல meeting இந்த வீக் நடந்துச்சே மேம். இல்ல லாஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணாம இருக்கீங்களா சார்? பண்ணிட்டீங்களா நேத்து? ஆமா மேம், நேத்து நம்ம போட்டிருக்கோம் பாருங்க ஒரு 11 o'clock. நேத்து யாருமே ஸ்டூடெண்ட்ஸ்வே இல்ல. மேபி நான் ஷேர் பண்ணிருந்தேன், உங்களுக்கு டைம் போய் பாருங்க, குரூப்ல போட்டிருந்தேனே. இல்ல சார், அதனால தான் கேக்குறேன். அப்படிங்களா? இல்லீங்களா? எஸ் சார். ஸோ இல்லைன்னா யூடியூப்லயே இருக்கு மேம், நீங்க யூடியூப்ல கூட போய் பார்த்துக்கலாம் நேத்தோட டிஸ்கஷன்ஸ். ஓகே சார், ஓகே சார். ஓகேங்களா? நேத்து எத்தனை மணிக்குன்னா அரௌண்ட் ஒரு சார் போட்டிருக்காரு. நேத்து இதே டைம் தான், இதே டைம் நீங்க ஒரு 11 o'clock தான் நேத்தும் பண்ணோம். ஓகே சார், ஓகே சார். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே வந்துட்டு வீடியோ ஸ்டக் ஆகி சார். எனக்கு மட்டும் அப்படியா மத்தவங்களுக்கு அப்படியான்னு தெரியல. ஃபுல்லாவே நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ரைட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுச்சு, அப்புறம் தெரியவே இல்லை போர்டு. அப்படிங்களா? அது தெரியல, இன்டர்நெட் இஷ்யூவா என்னன்னு சரியா தெரியல மேம். அது இன் பிட்வீன் அப்படி இருந்துச்சு சார். இங்க நான் பார்க்கையில கரெக்டா தான் தெரியுது. நம்ம ஜூம்ல பார்க்கறதுனால தெரியல. சரிங்க யூடியூப்ல சார். பார்க்கறவங்களுக்கு தெரியும் இன்டர்நெட் இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், ஓகே சார். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டிஸ்கஷன்ல எதனா டவுட் இருக்குங்களா? நோ சார், நோ சார். ஓகேங்களா? கண்ட்ரோல் சிஸ்டம் புரியுது இல்ல? அப்ப இந்த வீக் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் முடிச்சிருங்க. உங்களுக்கு சண்டே ஒரு டெஸ்ட் இருக்கும் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகே சார். ஓகேங்களா? சரி, சொல்லுங்க மேம். சார் செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணீங்களேங்க சார், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது. இதோ இருங்க, செகண்ட் கொஸ்டினா? ஓகே, இதுவா? இது இல்லைங்க சார், இதுக்கு முன்னாடிங்க சார். இதுக்கு முன்னாடி நான் டச்சிங் இல்ல, இது செகண்ட் இல்லைங்க கொஸ்டின். சார், இது பிளாக் டயக்ராம். சோ இதுவா? இதாங்க சார். இதான். சோ இது எப்படி சால்வ் பண்ணோம்னா, எனக்கு என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கேக்குறாங்க. அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா எப்படி எழுதுவோம்? அவுட்புட் பை இன்புட்னு எழுதுவோமா? அப்ப அவுட்புட்ல யார் இருக்கா? சி இருக்கா. இன்புட்ல யார் இருக்கா? ஆர் இருக்கா. அப்ப சிம்பிளா நீங்க சி பை ஆரோட எக்ஸ்பிரஷன் எடுத்தா போதும். சோ இதுல நீங்க டைரக்டா ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பார்த்து இப்படி ஃபார்வர்ட் பார்த்துன்னு எழுத முடியாது. ஏன்னா அவுட்புட்ல இருந்து ஃபீட்பேக் இப்படி கொடுத்துருக்காங்க மிடில்ல. சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் இந்த மிடில் நோட எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா அவுட்புட் எல்லா ரெஸ்பான்ஸும் இங்க தான் ஃபைனலா நமக்கு வருது. அடுத்ததா அது G2 வழியா தான் அவுட்புட்க்கு போகுது. அப்ப அந்த எக்ஸ்பிரஷனை நான் ஃப்ரேம் பண்றேன். அப்ப இந்த நோடுக்கு வர்ற இன்புட்ஸ் எல்லாம் எழுதிக்கிறேன். பிகாஸ் அந்த நோட்ல நான் அந்த நோடுல எழுத போறேன். ஓகேங்களா? RG1 ஒரு இன்புட் வருதா? அடுத்து பாருங்க, தட் இஸ் அடுத்து ஆர் இன்புட் 6, அடுத்ததா G2, இது G3 சாரி. அப்ப RG3. ஓகேயா? அடுத்ததா அவுட்புட் CE, அடுத்து இவன் வந்து H1 CH1. சோ கிளியரா? அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் தான் இது, இந்த எழுதிருக்கேன்ல இந்த எக்ஸ்பிரஷன், பிகாஸ் ஆஃப் திஸ் இன்புட். சோ இப்படி கொடுக்கிற இன்புட்ஸ்னால அடுத்து இப்படி கொடுக்கிற இன்புட்ஸ்னால இங்க மட்டும் நெகட்டிவ் ஃபீட்பேக்ன்றனால இது மட்டும் நெகட்டிவா எழுதிருக்கேன். சோ இப்போ இதுதான் என்னோட எக்ஸ்பிரஷன். அந்த எக்ஸ்பிரஷன் இங்க இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன் G2 வழியா தான் போக போகுது. அதனால G2 மல்டிப்ளை பண்ணனா அதுக்கு பேர் தான் C. கரெக்டா? அதுக்கு பேர் தான் C. சோ அதை நான் ஃப்ரேம் பண்றேன். RG1 plus RG3 RG1 RG3 CH1 into G2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா that is C. ஓகேயா? into G2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா that is C. அப்ப therefore சோ இந்த எக்ஸ்பிரஷனை நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்ப உள்ள மல்டிப்ளை பண்ணி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் ஈஸியாவே கிடைச்சிடும். இது இங்க நார்மலா நம்ம ரெகுலர் கிளாஸ் மெத்தட்ல போட முடியாது. சார் அப்படிதாங்க சார் போட்டேன், அப்பயும் இதே ஆன்சர் தாங்க சார் வந்துச்சு. அப்படி போட்டீங்க, இதே ஆன்சர் வந்துச்சுங்களா? ஆமாங்க சார். ஓகே, அப்படின்னாலும் பரவாயில்ல. அதுல வந்து போட முடியாதுன்னு இல்ல. ஆக்சுவலா அதுதான் எல்லா டைமும் இந்த மாதிரி கரெக்டா வராதாங்க சார். இந்த மாதிரி ரொம்ப லென்த்தியா வந்திருக்கும். சில டைம் நம்மளோட ப்ரொசீஜர் லென்த்தியா போலாம். ஆனா நீங்க ஒரு ப்ரொசீஜரை கரெக்டா பண்ணீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வரும். லென்த்தியா போனா மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸ் அதிகம்ன்றதுனால சோ இந்த கொஸ்டினை நான் கொஞ்சம் சிம்பிளா சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ஓகேயா மேம்? ஓகேங்க சார். ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம ரிமைனிங் நம்ம நாளைக்கு செஷன்ல பார்ப்போம். ஓகேங்க சார். ஓகே மேம். தேங்க்ஸ் மேம்.